So the person I'm going to introduce today is a passionate leader, a seasoned technologist, and inspiring leader. He holds a bachelor degree in computer science from VHNS College, Virudhunagar, and has built a strong career over the years with hands-on experience in tech industry. Starting as a computer service engineer at CB Systems and Solution in Virudhunagar, he later served as computer lab technician at prestigious institutions like Velamal Engineering College, Madurai, and MEFCOS Kling Engineering College, Sivagasi. His journey didn't stop there. With a vision to innovate, in 2013, he founded his own computer service, and by 2020, he expanded into developing web and mobile applications as software engineer under MSJR Systems and Solutions. Apart from his professional career, he is a committed zone trainer with JCA India. He has conducted multiple training sessions for school students, college students, and local organizations impacting young minds. He actively participated and contributed to various JCI events, winning prestigious awards like the Transformation Award at many events. He's not just a tech expert, but also passionate about topics like cybersecurity, stress management, goal setting, decision making, and building relationship, which shows his dedication to both professional excellence and personal growth. Ladies and gentlemen, I'm very much honored to introduce a dynamic leader, a tech enthusiast, and transformational trainer, Mr. M.S. Jyotiraj. Thank you very much for this opportunity. Thanks, Ma. Wonderful. Wonderful introduction, sir. Very awesomely done. So happy to have such a nice person as today's book reviewer. Thank you, ma'am. ஃபர்ஸ்ட் இந்த டூ மூட் மை சீஸ் இந்த புக்கு வந்து சிலர் படிச்சிருப்பீங்க, சிலர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. படிக்கும் டைம் இருந்திருக்கும், டைம் இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்கு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல தான் ஒரு ட்ரெயின் ஜேர்னில என்னடா போர் அடிக்குது அப்படிங்கும் போது நான் சில இபுக்ஸ் குரூப்ல இருக்கேன். அந்த மாதிரி ஒரு குரூப்ல இந்த புக்கு பார்க்கும்போது என்ன ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட லைஃப்ல சில சேஞ்சஸ் வந்து இந்த புக்கினால மாறி இருக்கு, இனி மாறப்போகும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்ல வந்து யார் எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காரு. 1938 பிறந்திருக்காரு, 2017 மறைஞ்சிட்டாரு. இந்த புக் எந்த கேட்டகரியில வரும்னு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து மனம் தளர்ந்துச்சு அப்படின்னா இந்த புக்கை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அந்த எனர்ஜியில உங்களோட செயலை வந்து இன்னும் நல்லா பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த புக்கு 1998 ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 95 பேஜ் தான் இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ ஒரு நாள் படிச்சு முடிச்சிடலாம். நீங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபா. நீங்க கடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபர்ல இருக்கும். ஆன்லைன் பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த புக்கை பத்தி இதுதான். இதுல வந்து இந்த புக் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 சாப்டர் பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எப்படி ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல இந்த புக்கை பத்தி டிஸ்கஸ் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ரீயூனியன்ல வந்து என்னன்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட் பேசும்போது என்னன்னா அவங்க லைஃப்ல இந்த புக்கினால அவங்களுக்கு சில சேஞ்ச் நடந்திருக்கு, அதை பத்தி பேசுறாங்க. பேசும்போது இந்த புக்கை பத்தி நீங்க சொல்லுங்க சொல்றாங்க. அதுக்கு மைக்கேலுங்கிறவர் என்னன்னா இந்த புக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எக்ஸ்பிளைன் முடிச்ச உடனே கடைசி 3வது பார்ட் பாத்தீங்கன்னா அந்த புக்ல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க, இதுல உள்ள கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டர் நீங்க இருக்கிறீங்க, எப்படி மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் நம்ம கொண்டு போக போறது காரணம் ரொம்ப லென்த்தியா போகும். ஸோ ஸ்டார்ட்டா முடிக்கிறதுக்காக சில இது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இன்பிட்வீன் நீங்க என்னோட கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர் இருக்கு. ஸ்னிஃப், ஸ்கரி அப்படிங்கிற 2 சுந்தரிகள் இருக்கு. ஹெம், ஹா அப்படிங்கிற 2 குட்டி மனிதர்கள் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்னிஃப்ங்கிறவங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூக்க சக்தி அதிகமான உள்ளதா இருக்கும். அதனால நமக்கு ஏதாச்சும் ஒரு அந்த அதுக்கு திறன் வச்சு என்னன்னா அந்த சீஸ் எங்க இருக்கோ அந்த சீஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸ்கரிங்கிறது பாத்தீங்கன்னா அது வேகமா செயல்படும். ஒரு சோம்பேறித்தனமா இல்லாம டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு கிளம்பி போயிடும். அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் தான் ஸ்கரி. ஹெம்ங்கிறவங்க என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு கலங்கள் வரும்போது என்னன்னா அதை நினைச்சே குழந்தைருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. நமக்கு நடந்துருச்சு, இப்ப வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் ஹெம்.
இந்த ஹா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அது நடக்கும்போது அவங்க அதுல இருந்து ஓகே நம்ம நடந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சு அடுத்த செயல் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 4 கேரக்டர்ஸ் இருக்கு இந்த புக்ல. ரெண்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இந்த மேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேஸ்ங்கிறது நம்ம லைஃபுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு புதிர்கட்டம் மாதிரி. இந்த 4 பேருமே என்னன்னா ஒரு இந்த புதிர்கட்டத்துல தங்களுக்கு தேவையான உணவு ஒண்ணு இருக்கும் அந்த சீஃப். அதை தேடி வந்து பயணம் பண்றாங்க. அதுதான் இந்த 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 புத்தகத்துல உள்ள கதை. இதுல நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த மேஸ்ங்கிறது தான் நம்முடைய ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல நம்ம லைஃபோ நம்ம ஒரு போஸ்டிங்கோ ஏதோ ஒன் சம்திங்ல நமக்கு ஏதோ ஒரு தேவைப்படும். அது எப்படி நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ஒண்ணு. இந்த சீஸ்ங்கிறது அவங்களுக்கு வந்து சாப்பாடு. அந்த சாப்பாடு தான் அவங்களால வாழ முடியும், எதுவும் செய்ய முடியும். அப்ப நமக்கு இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வேலைங்கிறது முக்கியமானதா இருக்கும். அந்த வேலை சிலருக்கு முக்கியமானதா சொல்லலாம். சிலருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது முக்கியமானதா இருக்கலாம். சிலருக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இருப்பாங்க. சிலருக்கு வந்து ஒரு போஸ்டிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதா இருக்கும். சிலருக்கு ஜாப் வந்து இப்போ ஒரு விஷயத்துல இருப்பாங்க. அடுத்து வேற யாராவது மாறணும்னு இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு இன்னொரு சீஸா இருக்கலாம். மணிங்கிறது இப்போ ஒரு சம்திங் ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. இன்னும் அடிஷனல் ஆட் பண்ணிருப்பாங்க. அது அவங்களுக்கு சீஸா இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஆத்தர் அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஃபைண்ட் சீஃப் ஸ்டேஷன். ஸோ இங்கதான் கதை ஆரம்பிக்குது. இந்த 2 சுந்தரிகளும் 2 குட்டி மனிதர்கள்னா அவங்களுக்கு சாப்பாடை தேடி ஒரு புதிர்கட்டங்கள் நிறைஞ்ச ஒரு அந்த ஒரு கட்டத்துக்குள்ள ஓடுறாங்க. ஓடி அதை தேடி பாக்குறாங்க. சில இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப தாழ்வானதா இருக்கும், ரொம்ப குறுகலா இருக்கும். சிலது வந்து ஒரு டெட் எண்டா இருக்கும், அதுல மோதி திரும்ப மாதிரி இருக்கும். சிலது வந்து ரொம்ப ஆபத்தானா இருக்கும், ரொம்ப டார்க்கா இருக்கும். அப்படிங்கும் போது தங்களுக்கு உணவு தேடி ரொம்ப தான் ஓடுவாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு ஒரு சீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது சீஸ் ஸ்டேஷன் சீங்கிறதுல அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் சீஸ் இருக்கு, நிறைய இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான போதுமானதா உள்ளது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால டெய்லி வீட்ல இருந்து இந்த புதுக்கிடங்கு வழியா அந்த சீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க, வந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிட்டா திரும்பி போறாங்க. இதே தான் வேலை வச்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 கேரக்டர்ஸ்ல ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லிப்ங்கிறது என்னன்னா இந்த சீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல வேற ஏதாச்சும் நமக்கு வந்து உணவு கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. ஸ்டடி அதே மாதிரிதான் அவங்க கூட ஹெல்ப்புக்கு போறாங்க. இந்த ஸ்டேஷன் மட்டும் இல்ல, மத்த எல்லாருக்கும் சீசன் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ வேற வேற என்னதான் இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த ஹெம்ங்கிறவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அது திங்க் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் என்னன்னா இந்த ஒரு புதுப்பிடத்தை ஓடுறதுக்கு ரொம்ப கரடுமுரடான பாதையா இருக்கும். அதனால அதுக்கு தேவையான ஷூ இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த இது தேடி போறாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா அதை மறந்துடுறாங்க ஒரு இடத்துல. கெவும் சரி ஹாவும் சரி அதை வச்சுட்டு நமக்கு சாப்பாடு இருக்குல்ல, இது போதும், இனிமேல் வேற எங்கேயும் ட்ரை பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மென்டாலிட்டியில அவங்க அங்கேயே இருந்துடுறாங்க. இது நமக்கு உணர்த்துது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எது நினைக்கிறோம், எது தேவைப்படுதோ அது இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம இந்த ஒரு கார் இருக்கு வாங்கினா அப்புறம் அந்த கார் கிடைச்ச உடனே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒரு ஜாப், பிடிச்ச ஜாப் வந்துடும். அதை கிடைச்ச உடனே நமக்கு வந்து அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் நினைப்பாங்க. அந்த போஸ்டிங் வந்தோடனே ஓகே நமக்கு தேவையான பொருள் கிடைச்சிச்சு அப்படிங்கும் போது நம்ம சந்தோஷமா நினைச்சிட்டு இருப்போம். நம்ம இப்படி நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரே லைன்ல போயிட்டு இருக்கும்போது என்னன்னா சில நேரங்கள்ல ஒரு திருப்புமுனையில் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த 4 பேருக்கும் ஒரு திருப்புமுனை ஏற்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சீஸ் ஸ்டேஷன்ல உள்ள சீஸ் எல்லாமே ஒரு நாள் காணாம போயிருது. அப்படி காணாம போவது பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 பேர் ஒவ்வொரு ரியாக்ஷன் ஏற்படுத்துறாங்க. அந்த ஸ்னீஃபும் ஸ்கரியும் என்ன பண்றாங்கன்னா இங்க இல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாங்கிறத நினைச்சு அவங்க வேற ஒரு மாற்றுப்பாதை தேர்ந்தெடுத்து சீஸை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹெம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, மறுபடியும் திரும்பி கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹெம் வந்து அவங்க அப்படிதான், இவங்க எப்படி காணாம போச்சு, ஏன் காணாம போச்சு அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம லைஃப்ல நமக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட நம்ம எங்க எங்க விருதுநகர்ல ஒரு காலேஜ்ல வந்து ஒரு எனக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸர் என்னன்னா ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஸ்டாஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணுவாங்க.
ஆனா ஒரு இடத்துல வந்து அவங்க இல்லைங்கிற போது என்னன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸோ இதுல நம்ம என்ன எடுக்கணும் என்ன பண்ணுங்கிறத நமக்கு இந்த புக்கோட ஆதர் வந்து நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த இதுல என்னன்னா நமக்கு சீஸ் எவ்வளவு எவ்வளவு ரொம்ப முக்கியமானது இருக்கோ அதை நம்மகிட்ட இருந்து ஆசைப்படுவோம். அதை வேற யாரும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். கொடுத்துட்டோம்னா நம்மளோட அந்த ஹாப்பினஸ் எல்லாம் போயிருன்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரிதான் அவங்களுக்கு இந்த உணவுப் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை அவங்கள்ட்ட எடுத்துட்டு போனோடனே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதே மாதிரி நமக்கு ஒரு வேலையில இருக்கும், அந்த ஜாப்ல இருந்து திடீர்னு ஃபயர் பண்ணும்போது என்னன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியாம போயிருக்கும். ஸோ நம்ம ஒரு கார் வாங்கியிருப்போம், அந்த கார் ஏதோ ரிப்பேர் ஆகி சம்திங் அதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது அப்படிங்கும்போது என்னன்னா நமக்கு அதுக்கு எடுத்து என்ன பண்ணணும் தெரியாம இருக்கும். இதே மாதிரி நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த புக்கோட ஆதர் சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு போதுன்னா இந்த ஸ்னிஃபும் ஸ்கரியும் என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு மாற்றுப்பாதை தேர்ந்தெடுத்து அவங்க வேற சீ ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு தேடி போறாங்க. அப்படி போறவரில் சில இடங்கள்ல சில சில துண்டு சீஸ் கிடைக்குது, அதை சாப்பிடுறாங்க. இருந்தாலும் என்னன்னா வேற எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க மறுபடியும் ட்ரை பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹெம் ஹா இந்த 2 பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த அதே சீஸ் உட்காந்துட்டே இருக்காங்க. வேற வேற வந்து அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. அதுல குறிப்பா என்ன பண்றாங்கன்னா ஹெம் வந்து நான் இங்கேருந்து போக மாட்டேன், யாரோ ஒரு எடுத்து போயிட்டாங்க, அந்த சீஸ் வந்து திரும்ப ஒன்று வைப்பாங்க அப்படிங்கிற மென்டாலே இருக்காங்க. அந்த சீஸ் அவங்களோட இல்லைங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹா என்ன பண்றாருன்னா இந்த சீஸ் ரொம்ப நாள் சாப்பிட்டே இருக்கும்போதுன்னா கடைசி சில பகுதியில் வந்து என்னன்னா ரொம்ப நார்மல் ஃபர்ஸ்ட் இருந்த டேட்டோட ரொம்ப இதா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அப்பவே அவங்க ஃபீல் பண்ணிருந்தோம் இந்த சீஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட கெட்டு போற அளவுக்கு வந்துருச்சு, சீக்கிரம் காலி ஆயிரும். அப்ப நம்ம வேற ஒரு இதை நம்ம ட்ரை பண்ணணும், நம்ம வேற உணவு இருக்கு, அதை தேடி போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு அந்த ஹார்ட்டை ஹெம்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து வேற இங்க நமக்கு கிடைக்காது, இனிமேல் கிடைக்காது, நம்ம மாதிரி வெளியே போகணும், வெளியே போய் நம்மளுடைய உணவுப் பொருள் எடுக்கணும், அப்படின்னா தான் நம்ம அதுக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை ஹேம் வந்து மறுத்துக்கிறாங்க. இல்ல, யாராச்சும் வந்து வைப்பாங்க, நான் வெயிட் பண்ணுவேன், இங்க இருந்து வெளியே போனோம்னா வேற ஏதாச்சும் டேஞ்சர்ஸ் இருக்கும், ஆபத்து இருக்கும், அதெல்லாம் முடியாது, இன்னும் என் சக்தி இல்லை, ரொம்ப நாள் இங்கேயே இருந்து சாப்பிட்டதுனால என்னால அது தெம்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாலுமே அந்த ஹிம்மை வந்து அவங்களால வெளியே கூட்டுற முடியல. அதனால முடிவு பண்ணிட்டாரு, நான் மட்டும் தனியா போறேன், உனக்கு கிடைச்சதுன்னா சொல்றேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன உணர்த்து பாத்தீங்கன்னா நமக்கு மாற்றத்துக்கு ஏற்ப நான் மாறணும், அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல நம்ம காணாம போயிடுவோம் அப்படிங்கிறதா இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு வந்து ஒரு லெசனை வந்து நமக்கு வந்து புக்கோட ஆதர் சொல்றாங்க. அக்செப்ட் த சேஞ்ச். இந்த ஹா என்ன பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவரு வெளியே தேடி போறாரு. போகும்போது என்னன்னா ஒரே கடலில் போகும்போது குறுகலான பாதையா இருக்கும், அவரால் போக முடியல, திரும்பி வந்த பாதைக்கே வரணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு, அவர் பயப்படுறாரு. ஆனா ஒரு யோசிக்காரு, நம்ம சீர் இருந்தோம்னா நமக்கு வேற உணவுப்பொருள் கிடைக்காது, நம்ம கரெக்டான முடிவு எடுத்திருக்கோம், அப்ப நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல மைண்ட் செட்ல இருந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது அவங்களுக்கு என்ன உணர்த்து பாத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு சீஸை தேடி கிடைக்கும் போது என்னன்னா நம்ம கண்டிப்பா கிடைக்கும், அதனால ஒரே இல்லாம வேற ஒரு நம்ம டைரக்ஷன்ல ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சீசன் சவர்லயும் எழுதிட்டு போறாரு. சில இருக்காங்க, அடுத்து டிக்கு போறாரு, டில இல்லைங்க போது அதுல எழுதுறாரு. இது எதுக்கு எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா சப்போஸ் சி ஸ்டேஷன் உள்ள டிம் வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம இந்த பாதையில போறோங்கிறத அவங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எழுதி போறாங்க. ரெண்டாவது என்னன்னா நம்ம பயப்படக்கூடாது, நம்ம வர்ற அந்த சேஞ்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா நமக்கு வந்து ஐயோ நம்ம ஃப்ரெண்டுமே நமக்கு அதே சேர்ந்து இது நம்ம கூட இருந்துக்கலாமே, வேற யாராச்சும் வந்து வச்சுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நினைக்கல. நமக்கு இல்ல, நமக்கு வந்து தலைய போச்சு, நம்ம வேற ஸ்பீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பயப்பட நிப்பாட்டினாலதான் அதுக்கடுத்து மறுபடியும் போறாங்க. ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே இருப்போம். நம்ம நமக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் இல்ல இம்பார்ட்டன்டா ஒன்னா இருக்கும், அது கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவோம், அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஒரு இடத்துல மட்டும் அது இல்லாத போது என்னன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம், கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வர மாட்டோம். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம போனாதான் நமக்கு வந்து இன்னும் நிறைய ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்ல புது ஒரு பீஸ் கிடைக்கும், இல்ல புதிய வேலை, புதிய கார்,
நமக்கு என்ன தேவையோ அந்த இது கிடைக்குங்கிறத நம்ம நம்பணும். அதுக்கு முன்னாடி அந்த என்ன பண்றாருன்னா, அவர் சில நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது என்னன்னா, அவருக்கு உண்மையிலேயே வேற ஏதோ ஸ்டேஷன்ல வந்து என்னன்னா, அவருக்கு சீஸ் இருக்க மாதிரியும், அது கிடைச்ச மாதிரியும், அதை அவர் சாப்பிடுற மாதிரி அவர் கனவு தங்குறாரு. அப்படி அவர் அப்படி நினைக்கும் போது என்னன்னா, அவருக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அதனால இன்னும் அவரால் டிராவல் பண்ண முடியுது. இதே மாதிரி சி, டி, இ, எஃப், ஜிஹெச் வரிசையா போயிட்டே இருக்காரு. முன்னாடி விட இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவரோட தேடுதல வந்து நிப்பாட்டும் போது என்ன அவரோட எனர்ஜி வந்து என்னன்னா இன்னும் இதா இருக்கு. ஆனா ஒரு தடவை யோசிப்பாரு, நம்ம ஹெம் கூட இருந்தா இன்னும் நம்ம கிடைச்சிருக்குமா அப்படிங்கறத திங்க் பண்றாரு. ஆனா வேண்டாம், நம்ம எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் அப்படின்னு அதை நோக்கி பயணிக்கிறாரு. கடைசி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சீஃப் ஸ்டேஷன் என்கிறதுல என்னன்னா அவருக்கு தேவையான உணவு கிடைக்குது. இந்த இதுல வந்து நிறைய சாப்பிடுறாங்க. அப்ப வந்து என்னன்னா ஏற்கனவே அந்த ஸ்னூப் கறியும் என்னன்னா அதே சீஸ் நேம்ல வந்து நிறைய சாப்பிட்டு நல்ல வயிறுலாம் பெருசாகி இருக்கு. அப்பதான் இதே சொன்னாங்க, இவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இங்க வந்து கண்டுபிடிச்சு இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவர் திங்க் பண்றாரு. நம்ம ஹெம்முக்கு சொல்லியிருக்கோம், சப்போஸ் நம்ம ஹெம் கூடவே அவங்க சொல்றது இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு இப்படி ஒரு வெரைட்டியான சீஸ் கிடைச்சிருக்காது அப்படின்னு நம்புறாரு. இதுல இருந்து நமக்கு ஆதர் என்ன சொல்ல வர பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருள் வந்து என்னன்னா ஒரு இடத்துல இல்லைன்னா நம்ம வேற இடத்துல தேடணும். அப்படி தேடுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒண்ணு. நமக்கு எது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது. ரெண்டாவது, நமக்கு வரப்போற சேஞ்சஸ் தான் முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு தப்பு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அந்த வர பிரச்சனையை ஈஸியா வந்து சமாளிக்க முடியும். அப்படி சமாளிக்க முடியாத கட்சியில பெரிய பிரச்சனை மாறும். அதை ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஸ்டேஷன்ல வந்து காலியாகும் போது முன்னாடியே அவங்க அனலைஸ் பண்ணாதனாலதான் இந்த உலகத்துக்கு என்னன்னா ஹெம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசி இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்ச உடனே அந்த மீட்டிங்ல உள்ளவங்கள்ட்ட நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, நீங்க யார மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸ்டிஃப் மாதிரி நீங்க உங்களுக்கு வர பிரச்சனையோ இல்ல சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கும்போது என்னன்னா அதை முன்னாடியே நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி எல்லாமே இருக்க சொல்ல முடியாது. சிலர் பேர் இருக்கலாம். சிலர் வந்து என்னன்னா இல்ல நம்ம வந்து ஒண்ணு நடந்துருச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மூவ் பண்ணி போயிட்டே இருப்போம் நம்ம கறி மாதிரி. மூணாவது மாதிரி நமக்கு அந்த பிரச்சனை நடந்துருச்சு இல்ல சம்திங் அந்த இது நமக்கு இல்லைங்கிற போது என்னன்னா அடுத்து ஓகே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்றது. நாலாவது இது என்னன்னா யார் சொல்றதையும் கேட்காம அப்படியே இருக்கிறது. இந்த மென்டாலிட்டி இருக்கும்போது என்னன்னா நம்மளால அதை மாற்றத்துக்கு எதுவும் மாற முடியாதுன்னா நம்ம இருக்கிறது என்னன்னா நம்ம வந்து காணா போயிடுவோம் அப்படிங்கிறது அந்த புக்கோட ஆதர் நமக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த ஸ்டோரில இருந்து நமக்கு இந்த 4 விஷயங்களை வந்து என்னன்னா நமக்கு ஆதர் கன்வே பண்றாங்க. மாற்றம் நிகழ்கிறது. ஸோ சீஸ் ஸ்டீல் வந்து என்னன்னா அந்த சீஸ் காணா அது குறைஞ்சிட்டே வருங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைன்னா மாற்றத்தை எதிர்பார்க்க அது ஒரு தொடர்ல காலியாகுங்கிற நம்ம நம்பணும். மாற்றத்துக்கு ஏற்ப உங்களை விரைவாக மாற்றிக் கொள்ளுங்கள். அந்த சீஸ் இல்லாத பட்சத்துலன்னா நம்ம வேற சீஸ் தேடி அடுத்து மூவ் பண்ணணும். அடுத்து மாறுங்கள். நம்ம அதுக்கு அடுத்து நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை ட்ரை பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணணும். மாற்றத்தை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். விரைவாக மாறி அதை மீண்டும் அனுபவத்திற்கு தயாராக இருங்கள். இதுதான் இந்த கதையில சொல்ல வராங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையான கதை. இன்ஃபேக்ட் எல்லாருமே இது ரொம்ப முக்கியம் படிக்க வேண்டிய கதை. ஒரு கட்டத்துல நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு இந்த 4 கேரக்டர்ல நம்ம எந்த கேரக்டர்ல இருக்கோமோ அந்த கேரக்டர்ல இருந்து மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுல உங்களுக்கே டவுட் இருக்கா? எனிபடி? தேங்க்யூ. இது ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரினால அவ்வளவு எலபரேட்டா கொண்டு போக முடியல. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜோதிராஜ் சார். ரொம்ப அருமையான ஒரு புக்கை ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரு 1/2 மணி நேரத்துல அதையும் குறையா நீங்க முடிச்சிட்டீங்க.
இருந்தாலும் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ என்னுடைய ஃபீட்பேக்கை கடைசி சொல்றேன். ஸோ anybody கேன் கிவ் ஃபீட்பேக், கேன் கைண்ட்லி கிவ் ஃபீட்பேக் ஃபார் ஜோதிராஜ் அருமையான ஹூ மூவ்ட் மை சேஸ் அப்படின்ற அந்த புஸ்தகத்துக்கு. நீங்க படிக்கும் போதே, அதை பார்க்கும் போதே நமக்கு ஆர்வமா இருக்கும் இந்த புஸ்தகத்தை திரும்பி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கைண்ட்லி கிவ் யுவர் ஃபீட்பேக் டு ஜோதிராஜ் சார். வி வெல்கம் anybody who is willing to speak. மேடம் வணக்கம், பாலா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், பாலா சார். சூப்பரா இருந்துச்சு, உண்மையிலே கிரேட். அதாவது வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஷார்ட் டயத்துல ரொம்ப அழகா நீட்டா பாயிண்ட்ஸ் வித் பிபிடியோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, கிரேட். இந்த புக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை சாருடைய ட்ரைனிங் கொடுத்துருக்கு. ஜோதிராஜ் சார் வாழ்த்துக்கள், மென்மேலும் நீங்க வளரணும், அதிக அளவுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரேட் மேடம், சேர்மன் மேடம், ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ பாலா சார், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஃபீட்பேக் சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்கீங்களா சார்? குட் ஈவினிங். நல்லா இருக்கேன் மேம். குட் ஈவினிங் சார். வெரி ஃபைன். எல்லாரையுமே ஜூம் மீட்டிங் வாயிலா சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. நான் இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டது என்னோட இந்த ஃபீட்பேக் வந்து பதிவு பண்றதுக்காக தான். ஒரு ட்ரெயினரா நம்ம ஒரு டாபிக் எடுக்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஊர்ல எங்க முத்துமணி அண்ணாச்சி வந்து சொல்லுவாரு. அவரு நாங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது ஒரு கேபிள் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, ஐ மீன் கேபிள் டிவியில உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வந்து டாபிக் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. அது லேட்டர் வந்து அண்ணாச்சி நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, நானே அதை ஃபாலோ பண்ணல, அப்ப எப்படி நானே அதை ப்ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாங்க. அப்ப ஒரு ட்ரெயினரா நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கத்திருக்கேன். அதுக்கு உண்டான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்னுடைய ஆர்வ நண்பன் ஜோதிராஜ் வந்து கொடுத்துருக்காப்புல. இதுக்கு எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணாப்புல நான் பார்த்துருக்கேன். அந்த புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிருக்கான். ஆனா இதுல ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புறது, இந்த டாபிக் வந்து இன்னைக்கு அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான் அப்படின்னா எனக்கு மீசல் இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா தவறிட்டாங்க. ஜஸ்ட் இன்னைக்கு 4th டே. ஆனா ஒரு இமோஷனலி ஸ்டேபிளா இந்த டாபிக் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இது சாதாரண விஷயமும் கிடையாது. எனக்கு என்ன சொல்லனே தெரியல, அவ்வளவு புல்லரிக்குது. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி டச்சிங். எனக்கு வாயில இன்னும் ஐ நாட் ஏபிள் டு கெட் மை வேர்ட்ஸ். இருந்தாலும் ஜோதிராஜ் சார், வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவரு, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஸோ ரியலி அந்த ஒரு ட்ரெயினருக்கே உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு லீடர்ஷிப்க்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்கை அவங்க நல்ல லைவ்ல நீங்க காமிச்சிருக்கீங்க. ஜோதிராஜ் சார், கொஞ்சம் தைரியமா ப்ளீஸ். எமோஷனலி வி ஷுட் பி ஸ்ட்ராங். ஸோ கண்டிப்பா ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க விடாம நம்ம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருந்ததே எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கு. ஸோ losing words. So fine sir, no problem sir. Thank you so much for telling us sir. இல்லாட்டி நாங்க கூட தெரியாம போயிருந்திருக்கோம் அந்த விஷயம். So ஜோதிராஜ் சார் கொஞ்சம் ஏத்தாப்ல கொடுத்த கமிட்மெண்டோ கண்டிப்பா அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்கல. பட் ஸ்டில் அந்த எடுத்த டாபிக்கும் லைஃப்ல இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் அந்த 4 நாள்லயுமே அவன் எவ்வளவு ஸ்டேபிளா இமோஷனலி பேலன்ஸ்டா இருக்கான் அப்படிங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அவன்கிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது, இந்த இமோஷனல் பேலன்ஸ்ல கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதை இன்னைக்கு ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. இன்னும் வை ஜோதிராஜ் லீவ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஹிஸ் லெஃப்ட் திஸ் ஜூம் கால். நான் கால் பண்றேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ Okay. ஐ திங்க் we will do it in Yeah, next yeah. time. Yeah. You can always அந்த Okay, குரூப்ல கூட We will Group. discuss in group itself. குரூப்ல கூட நம்ம பண்ணலாம்.
பண்ணலாம். கண்டிப்பா சார். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது வந்து அவருடைய பிபிடி தான். சோ பியூட்டிஃபுல். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு என்ன அதுக்கு என்ன தாத்பரியம், அதுக்கு என்ன ஒரு லேர்னிங் அந்த ஆத்தர் படிச்சிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. எஸ் ஜோதிராஜ் சார், சப்போஸ் யூ நாட் கம்ஃபர்டபிள், we can close this call and maybe come back in some time ஏதாவது, because Ravi sir has got lot of questions for you. Just ஒரு interaction தான். So if you're not comfortable, it's okay. எனக்கு இப்படி இதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் வெரி touching to see such dedication. So you've been a role model for us. So சொன்ன வாக்க காப்பாத்தணும் அப்படின்றதுல I am learning from you. So thank you so much, Jyotiraj sir. Thank you so much, sir, for telling us about this. Jyotiraj sir, shall we wind up or can you come on video? Is it possible? I totally understand how you are feeling. எப்படி இருக்குன்னு தெரியுது sir. ஓகே மேம். Yes sir. Are you ready to take Ravichandran sir's questions? So okay, just to make you feel better. எனக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு மோர் தென் திஸ் திங், உங்க கண்டென்ட், அந்த ஸ்ட்ராங் கண்டென்ட் ஆஃப் த புக், த வே யூ டெலிவர்ட் அண்ட் ஈவன் த பிபிடியோட தான் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இவ்வளவு அழகான ஒரு பிபிடி, அதுவும் அந்த ஒவ்வொரு ஸ்டில்லுக்குமே ஒரு லேர்னிங் கொடுத்த சைட்ல அப்படி ஈஸியா எங்களை புரிய வச்சதுதான் ரொம்ப டச்சிங்கா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஐ டென்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. ஸோ நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஜோதிராஜ் சார் ரொம்ப ஒரு டாக்கிங் பர்சன் அப்படின்ட்டு, பட் இந்த விஷுவலா இவ்வளவு அழகா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. Really hats off to you. So nice. So Ravichandran sir has some questions, so maybe you can discuss. Over to you. ஜோதிராஜ் சார் வணக்கம். குட் ஈவினிங். வணக்கம். ஸோ ஜோதிராஜ் சார் வந்து நிறைய பேசணும்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு வந்து அவர் கம்மியா பேசின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்ன சார் முடியல நாளைக்கு, அதனாலதான் ஸ்டார்ட் முடிச்சிட்டேன். சரி, ஓகே. ஸோ எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்போ உங்க லைஃபோ ஒரு கெரியர்லயோ ஏதோ ஒரு மூமெண்ட்ல உங்களோட சீஸ் மூவ் ஆயிடுச்சுன்னு நீங்க எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? இந்த புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ சார் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இப்போ சொல்றப்போ லைக் இந்த புக்கை ரீட் பண்றதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் ஹவு டிட் யூ ரியாக்ட் ஃபார் யுவர் சீஸ்? அந்த சீஸ் இப்படி மூவ் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஹவ் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட், அது எப்படி இருந்துச்சு? இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக பண்ண சம்பவத்தை எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் ஒரு லாஸ்ட் வீக் 20 அன்னைக்கு வந்து நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது இந்த புக்கு நான் ரீட் பண்ணேன். இன்ஃபேக்ட் இது கூட நினைக்க கூட தேவையில்ல, ஒரு பிடிஎஃபாக தான் இருந்துச்சு. நான் படிக்கும்போது என்னன்னா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு ஜாப் போகணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஜாப் வந்து சிலர் கைவிட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நடக்கும்போது என்னன்னா இந்த 4 கேரக்டர் நம்ம என்னவா இருந்தா நம்ம வந்து அதை மறுபடியும் கெயின் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் எப்போ நடக்கும் தெரியாதுல்ல, நிஃபா இருக்கட்டும், ஸ்டாரி ஆகட்டும், அவங்களுக்கு நடக்கிறது யாரும் மாற்ற முடியாது. அந்த சீசன்ல இருக்கு, ஆனா அது போயிடுச்சு, சரிங்களா? ஆனா அது ஸ்னிஃபும் ஸ்டாரி என்னன்னா அது காலியாற வரைக்கும் அவங்க எதுதான் செஞ்சிருக்காங்க. அது காலியான கூட அடுத்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க, சரிங்களா? அதனால வந்து அவங்களால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு அது சீஸ் இருக்கு, ஆனா அது எப்ப கைவிட்டு போகும் நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க. ஓகே, அது அதான் முக சக்தி இருக்கு. அது இன்ஃபேக்ட் அது எதுக்குன்னா நம்ம அடுத்த சீஸ்ல எப்படி கண்டிக்க போனோம் அப்படிங்கிறது அந்த ஸ்னிஃபுக்கு. ஸ்கேரிக்கு அதே மாதிரி நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன செய்ய போறோம், அதுதான் அந்த ஸ்கேரிங்கிறது. கெங்கிறதுனால அக்செப்ட் பண்ண முடியாது. இப்ப நான் அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா அதுக்கு என்னால செய்ய முடியாது, சரிங்களா? காவா இருக்கட்டும் என்னன்னா ஓகே நடந்துருச்சு, அக்செப்ட் பண்ணுங்க, அடுத்து என்ன செய்ய போறோம், வாட் நெக்ஸ்ட். ஸோ இங்க நான் வந்து என்னன்னா நான் ஸ்டிஃபாவும் இல்லை, ஸ்கேரியாவும் இல்லை, நான் காவா தான் இப்ப நான் இருந்து அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அங்க வந்து கெம்மா இருந்தேன்னா ஓகே, அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க இந்த புக்கை ரீரைட் பண்றீங்க அப்படின்னோம்னா இந்த உலகத்துக்கு முன்னாடி விட சேஞ்ச் இப்போ அதிகமாக ஃபாஸ்டா நடக்குது. ஸோ எந்த ஒரு லெசனை வந்து ரொம்ப எம்பசிஸ் பண்ணுவீங்க, எந்த காரணத்தினால அதை அதிகமாக எம்பசிஸ் பண்ணுவீங்க சார்? இது வந்து அந்த எல்லாரையும் சொல்றவங்க மாற்றம் ஒன்று மாறாதது, அது நடக்கதான் செய்யும். இன்ஃபேக்ட் என்னன்னா நமக்கு அறிகுறிகள் காட்டும், எப்பவுமே டக்கு நடக்காது. அந்த ஃபிலிம் பாத்தீங்கன்னா அவங்க கடைசி அந்த சீஸ்க்காக நிறைய ஓடுவாங்க, ஓடும் போது ரீகால் பண்ணாங்க,
பழைய மெமரிஸ் எடுத்து ரீகால் பண்ணும்போது என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த இது அவங்களுக்கு ஒரு முன்னாடியே ஒரு ப்ரீகாஷன் அவங்களுக்கு காட்டியிருக்கு. அந்த சீஸ் வந்து என்ன கெட்டு போயிருக்கும். அப்பதான் அவங்க வந்து சாப்பிட்டு பார்க்கும் உணர்ந்து பார்க்கும் போதோ அது வந்து அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்டெப்பை வந்து எடுத்துக்கலாம். சீஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சி ஸ்டேஷன் சில இருந்து அவங்க அந்த சி ஸ்டேஷன் எண்ணு போறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருப்பாங்க. அந்த என் ஸ்டேஷன் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்றதை கேட்டிருந்தீங்கன்னா உங்க கூடயே வந்திருப்பேன், உங்க கூடயே நான் வந்திருப்பேன் சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டி சீஸ் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நமக்கு வந்து சில அறிவுரைகள் கிடைக்கும், காட்டும். ஸோ நம்ம ஸ்டெப் வந்து அந்நேரம் ஸ்டடி மாதிரி மூவ் பண்ணணும். ஸ்டடி மாதிரி நம்ம வந்து வேகமா வேகமா நடக்கணும். நடக்கும் போது என்னன்னா சீஸ் மாதிரி அந்த சீஸ் எங்க இருக்கிறத நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவா பண்ணணும். இதுதான் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு வந்து அந்த இது காட்டும், அறிகுறிகள் காட்டும். எந்த ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும்போதுக்கு முன்னாடியே சில சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஆனா அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சப்போஸ் நடக்கினா கூட அதுக்கு அடுத்து நம்ம மூவ் ஆன். ஓகே. ஒரே ஒரு ஃபாலோஅப் கொஸ்டின் சார். இப்போ நீங்க சொன்னதுல இருந்து பார்த்தோம்னா, இப்போ கரண்டா வந்து பீப்புளோட ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பீப்புள் வந்து இது ஃபியர்னால மாறாம சில பீப்புள் இருப்பாங்க. பட் அதை விட ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா ஓவர்வெல்மிங் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கிறதுனால எதை கரெக்டாக சூஸ் பண்ணா கரெக்டாக வரும்னு தெரியாததுனால இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சஜஷன் கொடுப்பீங்க அவங்க மைண்ட் செட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு? ஒரு சேஞ்ச் ஆன உடனே எல்லாமே இமிடியேட்டாக மாறாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனோம்னா ஸோ அவங்களோட மைண்ட் செட் மாறுறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு சொல்வீங்க சார்? சார் எல்லாருமே வந்து நம்ம ஸ்னிஃப் மாதிரி நம்ம வந்து நமக்கு சீஸ் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஆப்போசிட் கிடையாது. நமக்கு வேற ஒரு இது என்ன கிடைக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டடி மாதிரி டக்குன்னு வேகமா ஓடவும் முடியாது. சரிங்களா? ஆனா நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சொல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுல வந்து ஏதோ ஒன்று எடுப்போம், தப்பா இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப நானுமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பீங்க காலேஜ்ல வந்து ஒரு லேப் டெக்னீஷியன் ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வந்துச்சு? என்னோட தேவைகள் என்னோட தேவைகளுக்கு வந்து அது செட் ஆகாது. அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சால் மட்டுமே உங்களால கரெக்டான சீட்டை உங்களுடைய எக்ஸிஸை கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டினா முடியாது. அதான் உங்க நிறைய ஆப்ஷன் சொல்றீங்களே, இந்த ஆப்ஷன்ல எனக்கு எது பெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே சார் கரெக்டா கம்மி பண்ணிக்கலாம் தெரியல. தமிழ் புரியுது சார். தமிழ் தான் சார். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப டீப்பாகவும் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த புக்கை பற்றி இந்த புக்கு நான் வாசிச்சப்போ 2022 வாசித்தேன். என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா இந்த புக்கு வாசிச்சுட்டு இருந்தாங்க. அங்கிள் எனக்கு வேணும்ன்ட்டு அவங்ககிட்ட கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஸோ அவருக்கு தெரியாமல் திருடி வந்து 2 டேஸில் படிச்சுட்டு திரும்ப போய் கொடுத்தேன். அவர் வந்து திருடிட்டு போய் புக்கை படிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக விரட்டி அடிச்சார். ஸோ இந்த புக் வந்து ரொம்ப டச்சிங்கான புக்கு. அப்போ வந்து சொன்னேன், நானும் வந்து இந்த புக்கை திருடிட்டு போனேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது அங்கிள், நான் உங்களுக்கு சொல்லி தரேன்ட்டு அவர்கிட்ட உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அப்போதான் வந்து அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா 2010 வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஐடி கம்பெனி போறேன்னு சொல்றப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு சாதாரண மெக்கானிக்கல் படிச்சேன்ப்பா. ஐ வாஸ் இன் ஒரு சாதாரணமா 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சுட்டு போனேன். இப்போ நான் பெர் டே நான் 10,000 சம்பாதிக்கிறேன். நீங்க இன்ஜினியரிங் 4 லட்ச ரூபா கொடுத்து படிச்சு முடிச்சுட்டு பெர் டே என்ன சேலரி வாங்குவீங்க? வை டோன்ட் யூ கிரியேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு நீங்க சம்பாதிக்க பரவாயில்ல, ஒரு 100 பேர்த்துக்கு வேலை கொடுத்தீங்கன்னா தட் இஸ் அ பிக் திங். ஸோ அந்த மாதிரி நீங்க போங்கன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது அந்த புக்கு. ஸோ இட் வாஸ் வெரி டீப் அண்ட் உங்களோட தாட் ப்ராசஸ்மே ரொம்ப டீப்பா இருக்கு. நீங்களுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரியான புக்ஸோ ஏதோ ஒரு பெரிய ஆத்தரா நீங்க வரணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஜோன் ட்ரெயினரா இருக்கீங்க. இந்த மாதிரி டீப் தாட் இருக்கிறவங்க இட் ஷுட் நாட் ஸ்டாப் அட் ஜோன் இட் செல்ஃப். ஸோ நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினரா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். உங்களால ஜேசிஐ மூலமா
நிறைய பேர்த்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய பவர்ஃபுல்லா லீடரான நீங்க மாறணுங்கிறது என்னுடைய ஆசையை அதையும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் டைம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. தட் வாஸ் வண்டர்ஃபுல் ஃபீட்பேக் சார். நீங்க கேள்வி கேட்கும் போதே நமக்கு நிறைய ஆர்வம் தூண்டி விடுற மாதிரியும் அவருடைய தாட் ப்ராசஸ நல்ல கிண்டில் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஐ திங்க் இட் ஹெல்ப் ஜோதிராஜ் சார் கம் அவுட் ஃப்ரம் ஹிஸ் இமோஷன்ஸ். ஸோ அந்த அளவில் இட் வாஸ் வெரி தாட் ப்ரொவோக்கிங். தேங்க்யூ ஸோ மச் சார். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களா? மேடம் வணக்கம். ஒன்ஸ் அகைன் பாலா சார், பாலாகிருஷ்ணன். சொல்லுங்க சார். ஜோதிராஜ் சார், இந்த சூழல்ல நீங்க இவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப டச்சிங்கா இருக்கு. கிரேட். எனக்கு தெரியாது, சதீஷ் பேசினாரோ, சதீஷ் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னதான் எனக்கு தெரியுது. சதீஷ், ஓகே, தேங்க்யூ. இந்த கமிட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, மிகப்பெரிய கமிட்மெண்டா இருக்கு. அதாவது சொன்ன காப்பாற்றுற ஒரு விதம் நான் நேர்ல பார்க்குறேன். இப்போ உண்மையிலே கிரேட். சல்யூட் ஜோதிராஜ் சார், மென்மேலும் வளரணும். நீங்க வந்து ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரெயினர் ஆகிறதுக்கான எல்லா எலிஜிபிளும் இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள், மென்மேலும் வளரணும். தேங்க்யூ மேடம், சேர்மன் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலா சார். ஓகே, ஸோ ஃபைனலா ஒரே ஒரு சின்ன ஜோதிராஜ் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யுவர் மாம் அண்ட் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ டு கெட் ஆல் த ஸ்ட்ரென்த். ஸோ உங்களுக்கு இறைவன் எல்லா விதமான ஸ்ட்ரென்த் கொடுத்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அம்மாவோடைய ஆன்மா சாந்தி அடையும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ பி ஸ்ட்ராங். எப்பயுமே நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். யுவர் மாம் இஸ் ஆல்வேஸ் வித் யூ அண்ட் ஷீ வுட் பி ரியலி ப்ரௌட் அட் திஸ் மூமெண்ட். இந்த டைம் வந்து ஜோதிராஜ் வந்து ஒரு பெரிய லீடர் ஆயிட்டாரு. ஷீ வுட் பி வாட்சிங் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ சார். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது வி ஜஸ்ட் வாண்ட் வாலண்டியர்ஸ். இந்த மாதிரி நல்ல ஒரு வாலண்டியர்ஸ் எங்களுக்கு தேவை. ஏன்னா நம்ம நிறைய ஜேசிஐ மெம்பர்ஸ் இருக்கிறோம், நிறைய ட்ரெயினர்ஸும் இருக்கிறோம் அந்த குரூப்ல. பட் வி ரியலி வாண்ட் சம், அவங்களா ஆர்வப்பட்டு நான் புக் ரிவ்யூ பண்றேன். லைக் ஜோதிராஜ் சார், நான் ட்ரெயினர்ஸ் அப்டேட்ல கேட்ட உடனே என்ன சார் நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம்னா உடனே ஹி செட் ஓகே. ஆக்சுவலி இந்த தடவை சுபப்பிரியா தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க வந்து சொல்லலன்னு சொல்லிட்டு I just asked randomly. டக்குன்னு ஹி செட் ஓகே. பட் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ரியலி ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ. அனௌன்ஸ்மெண்ட்ஸை பார்த்தோம்னா மற்றபடி வி ஜஸ்ட் வாண்ட் பீப்புள் ஹூ கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் புக் ரிவ்யூ கொடுக்குறதாகட்டும், இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதாகட்டும். நீங்களா வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயம் நம்ம நிறைய பேர் நம்மளும் சாதிச்சு நிறைய பேருக்கு இதை கொண்டு போகலாம். இப்போ இந்த புக்கை வந்து ஒரு மணி நேரத்துல, இன்ஃபேக்ட் டுடே அரை மணி நேரத்துல படிச்ச ஒரு அனுபவம் நமக்கு. ஸோ அந்த அரை மணி நேரத்துல படிக்கும்போது நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும், ஒரு புக் இப்படிதான் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் பியாண்ட் தட் வந்து ஐ ரியலி ஐம் சோ இம்ப்ரெஸ் வித் யுவர் பிபிடி. அவ்வளோ அழகா கொடுத்து அந்த ஒவ்வொரு ஸ்டில்லுக்குமே ஒவ்வொரு இதுக்குமே நீங்க அந்த படிப்பினை கொடுத்தது, அந்த ஆதருக்கு கண்ணோட்டத்துல எப்படி பார்த்தாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற அவங்க இதுவும் ஆட் பண்ணி கண்ணோட்டம் கொடுத்ததெல்லாம் வெரி இம்ப்ரெசிவ் சார். ஸோ ஐ ரியலி தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஃபார் obliging and giving this book review in spite of so much behind your mind and behind your heart. So it shows your leadership quality. Being a role model is another type of any JCI trainer. அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. So you are a role model for us today. So thank you so much for that. In fact, Ravi sir சொன்ன மாதிரி should have been so proud. இன்னைக்கு இருந்திருந்தா, இது தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரௌடா இருந்திருப்பாங்க. You have become a அவங்களுக்கு என் மகனடா, என் இனமடா சொல்ற மாதிரி என் மகனடான்னு அவங்க பெருமைப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு யூ லிவ்ட் அப் டு ஹர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மஸ்ட் பி. ஸோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா she'll be in peace now, I feel, because இவ்வளோ பெரிய ஒரு மகனை அவங்க கொடுத்துருக்காங்க இந்த சமுதாயத்துக்கு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. As a mother I can feel it. So thank you so much once again Jyotiraj sir, and I thank really I thank Tenzing sir for giving us this opportunity to read. ஒரு அரை மணி நேரத்துல ஒரு புக் படிக்கணும், ஒரு மணி நேரத்துல புக் படிக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா புக் படிக்கணும்
நம்ம புக் எடுத்து படிக்கணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ கேட்கும்போது அந்த புக் படிச்ச மாதிரி நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐ தேங்க்யூ. இன்னைக்கு ஆர்வமா வந்திருப்பாரு, ஆனா இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் இருக்கிறதுனால அவரால் இன்னைக்கு கலந்துக்க முடியல. ஸோ நிறைய பேர் ஆர்வமா இருந்தாலும் லைக் பிகேஆர் சார் இன்னைக்கு வரல, கணபதி சார் மெனக்கட்டு மெசேஜ் அனுப்பி எனக்கு இந்த ரெக்கார்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த ரெக்கார்டிங் ரவி சார் மூலியமா கண்டிப்பா அந்த குரூப்ல போடப்படும். ஸோ தேங்க்யூ குமுதா மேம் ஃபார் கமிங், தேங்க்யூ மோகன் ராம் சார் ஃபார் கமிங், எஸ்பெஷலி ஐ தேங்க் சதீஷ் சார் ஃபார் giving us this opportunity to learn something from one more leader. So I thank Satish sir. Kandipa Satish sir solunga Jyotiraj sir, and we welcome Priya Natarajan for coming. In fact ninga miss panntinga session da solno. So we look forward to having all of you, and thank you so much friends for joining today. Let us meet one more time in next month's book review in the month of May. So if உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா you can please suggest for them to review. And you can also put in the word to everybody that this is happening every month அப்படின்னு சொன்னா we'll have a better crowd. So thank you so much sir. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் ஜோதிராஜ் சார்? இல்ல மேம், ஆக்சுவலா இந்த புக்கு வந்து நான் நிறைய பேச நினைச்சேன் மேம், பட் முடியல. இப்ப கண்ணு கொஞ்சம் சாதவா பண்ணேன். நெக்ஸ்ட் புக்கையும் நல்லா பண்றேன். தேங்க்யூ மேம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். லுக்கிங் ஃபார்வர்ட் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புக்கு. திரும்பி 4 நாள் படிச்ச புக் மாதிரி இருந்துச்சு. திரும்பி ஒரு தடவை பார்க்கலாம் போல ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் மீட் நெக்ஸ்ட் மந்த். தேங்க்யூ 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 ரவி சார். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ பாலா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ குமுதா மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ.